தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், சாதனை. குடிக்க வச்சு 4 லட்சம் பேர் தாலி அறுத்தோம், அதுவும் சாதனை தான். அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் 5க்கும் 10க்கும் அல்லாடும். ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, சாலையை சரியா போட காசு, இது அதுக்கு காசு இல்ல, இதுக்கு காசு. சமாதி கட்டார 200-300 கோடி, அதுக்கு காசு இருக்கு. பாடு ஒன்றும் நீங்கள் விட வேண்டாம், ஒரே ஒரு ஓட்டை போடுங்கள், அவ்வளவுதான். காசு கொடுப்பார்கள், வாங்குங்கள். கோயிலில் இருக்கிற காணிக்கை உண்டியலில் போடுங்கள். 10 லட்சம் கோடி கடன். கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகம் மலர்வதற்கு பாடுபடுவோம். பாடு ஒன்றும் நீங்கள் விட வேண்டாம், ஒரே ஒரு ஓட்டை போடுங்கள், அவ்வளவுதான். காசு கொடுப்பார்கள், வாங்குங்கள். கோயிலில் இருக்கிற காணிக்கை உண்டியலில் போடுங்கள். கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள், ஒப்புக் கொடுங்கள் உங்கள் பாவத்தை. இதுவரை சனியன் இந்த கர்மத்திற்கு ஓட்டு போட்டு விட்டேன், மன்னித்து விடும் கர்த்தரே. வேண்டுவீர்கள், விண்ணுள் இருக்கும் என் தந்தையே, ஒரு தடவை மன்னித்து விடு. இந்த சாத்தானின் ஆட்சி முறையை ஒழிக்க ஒரே ஒரு முறை விவசாய சின்னத்திற்கு போட்டுக் கொள்கிறேன் என்று போடுங்கள். இல்லை என்றால் இந்த மகனையும் விட்டு விடுங்கள். கடைசியாக உட்கார்ந்து அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் 5க்கும் 10க்கும் அல்லாடுங்கள். சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான். சிப்பிலிருந்து முத்தெடுத்தான், கரும்பு மொழியிலிருந்து கண்ணல்ல இருந்து முத்தெடுத்தாங்க. எப்படிப்பட்ட தமிழ் சமூகத்துல பிறந்துட்டு இப்படி போய் இலவச வேட்டி சேலைக்கு, இலவச திருமணம். தலைவன் பிறந்தனால 69 திருமணம், அடுத்த தடவை இன்னொரு திருமணம். அறப்பவன் தாலி வாங்கி விரும்பிய தன்னுடைய இணையாருக்கு கழுத்துல கட்ட வக்கில்லாதவன் கடைசி வரை அந்த பொண்ணை வச்சு எப்படி காப்பாத்துவான்? அறப்பவன் தாலி வாங்க முடியல. தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், சாதனை. குடிக்க வச்சு 4 லட்சம் பேர் தாலி அறுத்தோம், அதுவும் சாதனை தான். அதுவும் சாதனை தான். ஊரா என்ன பேசிட்டு வரான்? குடும்ப தலைவிக்கு 1000, குடும்ப தலைவிக்கு 1000, இப்ப 1500. இன்னொரு 6 மாசத்துல நான் அடிக்கிற அடியில 2000, 2500 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காசு எங்க இருந்து வருது தெரியல. ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, சாலையை சரியா போட காசு இல்ல, இது அதுக்கு காசு இல்ல, இதுக்கு காசு. சமாதி கட்டார 200-300 கோடி, அதுக்கு காசு இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? 10 லட்சம் கோடி கடன். 10 லட்சம் கோடி கடனை வாங்கி சாலை சரியா கொடுத்தோம், கல்வியை சரியா கொடுத்தோம், மருத்துவத்தை தரமா கொடுத்தோம், தூய குடிநீரை மக்களுக்கு விநியோகம் பண்ண ஒரு திட்டம் கிடையாது. தடையற்ற மின்சாரம் கொடுத்தோம், ஒண்ணும் கிடையாது.